Welcome to holisticinvestment.in. HDFC Nifty 100 low volatility 30 index ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் அதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களோட வெல்த் கிரியேஷன் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணுமா? இந்த ஃபண்டை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிங்கன்னா எந்த விதமான வேல்யூ ஆட் பண்ணுமா இல்லை தீங்கு விளைவிக்குமான்னு நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ HDFC Nifty 100 லோ வாலட்டாலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது ஒரு NFOன்றதுனால அதோட பேசிக் கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது 21st June 2024 ஓப்பன் ஆகி 5th July 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப் ப்ளஸ் இதோட பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா Nifty 100 லோ வாலட்டாலிட்டி 30 TRI. இது ஈக்விட்டி லார்ஜ் கேப்ன்ற கேட்டகரியில் பிலாங் பண்ணுது. ப்ளஸ் இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நிர்மல் எஸ் மொரஹாக்கியா, மிஸ்டர் அருண் அகர்வால். இதில் மினிமமாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹100. அண்ட் இதில் ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்குது இந்த ஃபண்டில். ஸோ இது நம்ம பார்த்ததில் கீ ஃபீச்சர்ஸ் இந்த ஃபண்டோடது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஃபண்டில் பிஃபோர் எக்ஸ்பென்சஸ் இல்லை ஃபீஸ் வரதுக்கு முன்னாடி இவங்க என்ன இவங்களோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்களோட அண்டர்லைன் இண்டெக்ஸில் இருக்கிற டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை க்ளோஸ்லி ட்ராக் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இது ட்ராக்கிங் எரருக்கு உட்பட்டு தான் வரும். ஆனால் அதோட ரிட்டர்ன்ஸ் அந்த டோட்டல் செக்யூரிட்டிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லையா அந்த இண்டெக்ஸ், அதில் வர டோட்டல் ரிட்டர்ன்ஸை க்ளோஸ்லி கரஸ்பாண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கெயின் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ காஸ்ட் ஸ்மார்ட் பீட்டா இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இவங்க Nifty 100 லோ வாலட்டாலிட்டி 30 இண்டெக்ஸை பேசிவ்லி ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ட்ராக்கிங் எரரை எப்படியாவது கம்மி பண்ணி அந்த அண்டர்லைன் இண்டெக்ஸில் கிடைக்கிற ரிட்டர்ன் ஈக்குவலாக எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்றது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ HDFC Nifty 100 லோ வாலட்டாலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஃபாலோ பண்ணுற இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா Nifty 100 லோ வாலட்டாலிட்டி 30 இண்டெக்ஸ். ஸோ இதில் இருக்கிற டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 கம்பெனிஸ் Hindustan Unilever Limited, ICICI Bank Limited, Britannia Industries Limited, Asian Paints Limited, ITC Limited, Ultratech Cement Limited, Marico Limited, HDFC Bank Limited, Sun Pharmaceutical Industries Limited and Reliance Industry Limited. ஸோ இதில் அவங்க வெயிட்டேஜ் ஹையஸ்ட் 4.45% வரைக்கும் ப்ளஸ் லோவஸ்ட் 3.50% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இதோட டாப் 10 ஹோல்டிங்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்டார் ரெப்ரசன்டேஷன். லைக் எந்த அளவுக்கு எந்தெந்த செக்டார்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இவங்க ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பவர், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், ஆயில், கேஸ் அண்ட் கன்சியூமரபிள் ஃபியூவல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ்னு நிறைய செக்டார்ஸ்க்கு அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதில் டாப்ஸ் 3 செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா FMCG, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர். அதாவது FMCGக்கு மட்டும் 25.60% அவங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் லோ வெயிட்டேஜ் கொடுத்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க செக்டார் பார்த்தீங்கன்னா ஆயில், கேஸ் அண்ட் கன்சியூமரபிள் ஃபியூவல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கெமிக்கல்ஸ். இதில் லோவஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க வெயிட்டேஜ் 3.03%. அது கெமிக்கல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 31st May 2024 இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இயர்லி ரிட்டர்ன் இது வரைக்கும் 3.91% கொடுத்துருக்கு. ப்ளஸ் 1 இயரில் 29.41%, 5 இயர்ஸில் 16.81% ரிட்டர்ன்ஸும், அண்ட் இன்செப்ஷன் ஆனதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 18.15%. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஷார்ட் டேர்ம் விட லாங் டேர்மில் இதுக்கு பொட்டென்ஷியலி நல்ல க்ரோத்தும் ஸ்டேபிளான கொஞ்சம் வொலாட்டிலிட்டி இல்லாமல் இதால் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியுது அப்படின்னு இந்த இண்டெக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போது HDFC Nifty 100 லோ வாலட்டாலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணோம். அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்றது தான் நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரோஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம், அட்வான்டேஜஸ். ஸோ இது ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் இம்பேக்ட் கம்மியாகி லாங் டேர்மில் பொட்டென்ஷியலி நல்ல லாங் டேர்ம் க்ரோத் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸும் ஜென்ரலாக எக்கனாமிக் வேல்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், உங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இல்லை, அண்ட் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கோர் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் பேசிவான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ண பார்க்குறீங்கன்னா இந்த NF உங்களுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்க சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை விட இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாகவும் இருக்கும், கொஞ்சம் கம்மி வாலட்டாலிட்டியோடயும் கிடைக்கும். அண்ட் இது ஒரு பேசிவ்லி மேனேஜ் ஃபண்டுன்றதுனால ஃபண்ட் மேனேஜர் பயாஸ்ன்றது இதில் கிடையாது.
அண்ட் இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுற லோ வாலடைல் கம்பெனிஸ்ன்றது யூஸ்வலி அப்படி லோ வாலடைல் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறதே வந்துட்டு அந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு ஸ்டேபிள் பிஸ்னஸ் மாடல் இருப்பாங்க. அதில் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மாடல் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுற கம்பெனிஸ் தான் அவங்க லோ வாலடைல் கம்பெனிஸ்னே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிவ்லி மேனேஜ் பண்ணுறதுனால ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணுற ஸ்கீமை விட கண்டிப்பாக லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ், இதில் இருக்கிற ப்ரோஸ் இது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி ப்ரோஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதையும் யோசிக்கலாம். பட் என்னதான் வந்துட்டு இவ்வளோ ப்ரோஸ் இருக்குது அட்வான்டேஜஸ் இருக்குன்னாலுமே எப்போவுமே கான்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் பார்த்து ஈக்குவலி அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்ற ஒரு டிசிஷனே வந்து எடுக்கணும். ஏன்னா கான்ஸில் தான் நம்ம பொட்டன்ஷியலி என்ன ரிஸ்க் எடுக்கிறோன்றதும் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ வந்து நம்ம கான்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபண்ட் வந்து ப்ரிடாமினென்ட்லி ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு சூட்டபிளாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த இண்டெக்ஸ் எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு பார்க்கும்போதும் ஷார்ட் டேர்ம் கம்பேர் பண்ணால் லாங் டேர்மில் தான் நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. அது ஏன் ஜென்ரலாக ஈக்விட்டிஸில் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் மார்க்கெட் சைக்கிள் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகி கொஞ்சம் ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. இதே நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் அந்த டைமில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது, ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கும். ஸோ எப்படி போகும்னா மார்க்கெட் சைக்கிளே வந்துட்டு ஒரு பீரியடில் உங்களுக்கு வந்து லோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஒரு பீரியடில் ரிட்டர்ன்ஸே கிடைக்காம இருக்கும், இன்னொரு பீரியடில் உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த என்எஃப்ஓவில் நீங்கள் தவிர்க்கலாம். ஏன்னா வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ரிஸ்கியான ஒரு விஷயம் அண்ட் சூட்டபிளாக இருக்காது. அண்ட் இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதால பர்ஃபெக்டாக இண்டெக்ஸை ட்ராக் பண்ணி அப்படியே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. இது இண்டெக்ஸை அண்டர் பர்ஃபார்மும் ஒரு சில ஃபேக்டர்ஸ்க்காக பண்ண சான்சஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பாசிவ் ஃபண்டுன்றதுனால கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இண்டெக்ஸை மேட்ச் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கவும் முடியும். நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் பீட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா இதில் அது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ப்ளஸ் மார்க்கெட் அவுட்லுக் பொறுத்தும் இதால் இதோட அலோகேஷனை டைனாமிக்லி சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட்டில் இப்போ ஒரு விஷயம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் வந்து அந்த மாதிரி அலோகேஷனை டைனாமிக்லி சேஞ்ச் பண்ணி மார்க்கெட்டோட அட்வான்டேஜ்க்கு ப்ளே பண்ணலாம். பட் இது ஒரு இண்டெக்ஸ் அப்படியே வந்து காப்பி பண்ணி ட்ராக் பண்ணுறதுனால அந்த மாதிரி டைனாமிக்லி அலோகேஷன் சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ளஸ் இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால நம்ம அப்படியே இண்டெக்ஸை தான் வந்து எடுத்து ட்ராக் பண்ணுறோம். நம்ம வந்து இண்டிவிஜுவலாக இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு பிக் அண்ட் சூஸ் பண்ண முடியாது. ஸோ மொத்தமாக இண்டெக்ஸை தான் நம்ம வந்து ஓவராலாக பார்க்குறோம். இது ஓவராலாக இந்த இண்டெக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுமான்றதை தவிர நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்டாக்ஸ் எப்படி, இந்த செக்டார் எப்படி, இந்த கம்பெனி எப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ அதே ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஆக்டிவ் ஃபண்டில் அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். அவங்க ஒவ்வொரு ஸ்டாக்ஸாக சூஸ் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அவங்க ஒரு க்யூரேட்டடாக ஒரு லிஸ்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு இண்டெக்ஸையே நம்ம பண்ணுறதுனால அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. அண்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால இதோட மேஜர் ட்ராபேக்கே ட்ராக்கிங் எரர் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பர்ஃபெக்டாக ட்ராக் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அண்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்னால ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்காது. இப்போ சப்போஸ் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா இப்போ ஆக்டிவ் ஃபண்டில் எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர்ஸ் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் எடுக்க முடியாது. ஸோ இதில் இந்த மாதிரியான கான்ஸும் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது யோசிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி 100 லோ வாலட்டாலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம அனலைசிஸ்லேருந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், உங்களுக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். பட் அப்படியும் பார்த்தீங்கன்னா இதை விட மற்ற சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. அதில் இன்னும் லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லோவர் ட்ராக்கிங் எரரோடைய நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கம்பேர் பண்ணி அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை கம்பேர் பண்ணால் அதில் இன்னும் உங்களுக்கு ஒரு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஒரு டைனாமிக்கான ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தேடுறீங்க அண்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நபராக இருந்தீங்க, ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா அந்த மாதிரியான டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டே பீட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அது ரெண்டுமே இதில் இல்லாததுனால நீங்கள் இதில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஃபண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் இதில் கடைசியாக இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை சூஸ் பண்ணுறது அது ஒவ்வொரு இன்வெஸ்டரை பொறுத்து தான். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை அன்றைக்கி அவங்க உங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர்னால் அவங்க கண்டிப்பாக
நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. லைக் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன? நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடியவர்? அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவோட ஓவர்லேப் ரேஷியோவும், நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல இருக்க ஓவர்லேப் ரேஷியோ அதிகமா இருக்கா? இல்ல கம்மியா இருக்கா? இந்த ஃபண்டுக்கு எவ்வளோ அசெட் அலோகேஷன் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் சீக்கிரமாக எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பர்சனலைஸாக கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் நீங்கள் லாங் ரனில் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் இன்வால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராசஸை அவங்க ஹேசல் ஃப்ரீ அண்ட் ஸ்மூத்தாக பண்ணி தருவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட நீங்கள் சஜஷன் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.